ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல விசுவாசம் அப்படின்னா என்ன, ஏன் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விசுவாசம் என்றால் நம்பிக்கை என்று அர்த்தம். அந்த நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். நாம் மனிதர்கள் மேல் வைக்கும் நம்பிக்கை பல நேரங்களில் நம்மை காயப்படுத்தலாம், அல்லது அவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இதுவே அந்த நம்பிக்கையை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும்பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார் மற்றும் நமக்கு அற்புதங்களை செய்வார். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று. இயேசுவும் இவ்விதமாய் கூறுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. அதாவது நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். எனவே விசுவாசம் என்பது கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அடிப்படை தகுதியே இந்த விசுவாசம்தான். விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்போ நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கலாம். விசுவாசம் அதாவது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்திலோ அல்லது ஒரு உறவிலோ உண்மையான அன்பு கண்டிப்பாக இருக்காது. உதாரணமாக 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவர்கள் இருவருக்கிடையிலுமே நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் பழகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்காது, உண்மையான அன்பு இருக்காது. அதே போல் கணவன் மனைவி இடையே உண்மையான அன்பு இருக்கணும்னா கண்டிப்பாக அவர்களுக்குள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கணும். அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த உறவு நல்லா இருக்காது. நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு நல்லா இருக்கும். இதே போலதான் நாம் ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசம் அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல உறவு அமைவதற்கான ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கு. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் அவர் மேல் அன்பு வைப்போம் என்றால் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. எனவேதான் வேதத்தில் மிக அழகான ஒரு வசனத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம், நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும்போது நிச்சயமாக நாம் ஆண்டவரிடம் இருந்து நாம் விசுவாசிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்படி செய்வதற்கு முன்னால் சில பேரிடம் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்பதை நம்மால் பல இடங்களில் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவரிடம் இருந்து அற்புதங்களையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியம், முக்கியம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் மேல் வைத்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட வேதத்தில் உள்ள சில நபர்களை பற்றி பார்ப்போம். ஆபிரகாம், யோசேப்பு, யோபு, தானியேல், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மனம் திரும்பிய கள்ளன். இவங்க எல்லாமே ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே நிறைய விஷயங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்படி அவங்க என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசித்து வாழும்பொழுது கண்டிப்பாக நாம் விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.